வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அஞ்சலி. முதலில் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற தேர்தலில் வலுவான கூட்டணியுடன் 40 தொகுதிகளையும் கைப்பற்றுவோம். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதி. ஆன்லைன் ரம்மி தடை சட்ட மசோதா மீது நடவடிக்கை எடுப்பதாக ஆளுநர் உறுதி. தமிழக ஆளுநர் RN ரவியை சந்தித்த பிறகு அமைச்சர் ரகுபதி பேட்டி. தமிழக அரசின் கட்டுப்பாட்டிலிருந்து இந்து ஆலயங்கள், மத அமைப்புகளை விடுவிக்க வேண்டும். முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி கடிதம். திருவண்ணாமலை கார்த்திகை தீப விழா ஏற்பாடுகளை நேரில் ஆய்வு செய்தார் டிஜிபி சைலேந்திரபாபு. 12,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் எனவும் தகவல். குஜராத்தில் முதல் கட்ட தேர்தலில் 61% வாக்குகள் பதிவு. இரண்டாம் கட்ட தேர்தலுக்காக 50 கிலோமீட்டர் பேரணியாக சென்று வாக்கு சேகரித்தார் பிரதமர் மோடி. கால்பந்து உலகக்கோப்பை தொடரில் குரூப் சுற்று லீக் போட்டிகள் இன்றுடன் நிறைவு. இரவு நடைபெறும் 4 போட்டிகளில் அணிகள் பலப்பரீட்சை. எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளையும் வெல்வதற்கான கட்டமைப்பை இப்போதே தொடங்க வேண்டுமென சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கூட்டணியை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம் என்றும் வலுவான கூட்டணியுடன் தான் போட்டியிடுவோம் என்றும் அக்கூட்டத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதா பரிசீலனையில் உள்ளதாகவும் விரைந்து நடவடிக்கை எடுப்பதாகவும் ஆளுநர் உறுதியளித்திருப்பதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கூறியுள்ளார். ஆன்லைன் சூதாட்டத்திற்கு நிரந்தர தடை விதிக்கும் மசோதாவிற்கு ஒப்புதல் அளிக்க கோரி ஆளுநர் RN ரவியை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கிண்டி ஆளுநர் மாளிகையில் சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ரகுபதி இன்னும் சில சந்தேகங்களை தெளிவுபடுத்திய பிறகு மசோதாவிற்கு ஒப்புதல் அளிப்பதாக ஆளுநர் தெரிவித்ததாக கூறினார். தமிழகத்தில் ஆன்லைன் சூதாட்ட தடைக்கான அவசர சட்டத்திற்கு அரசாணை பிறப்பிக்கவில்லை என்று அமைச்சர் ரகுபதி ஒப்புக்கொண்டுள்ளதாக மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். டுவிட்டரில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அரசாணை பிறப்பிக்காமல் அவசர சட்டம் இயற்றி என்ன பயன் என்ற கேள்வியை நினைவூட்டுவதாக கூறியுள்ளார். திமுகவினர் பொய்களை பரப்பி தமிழக ஆளுநரின் மேல் பழியை போட்டுக் கொண்டிருப்பதாக தெரிவித்துள்ள அண்ணாமலை, அவசர சட்டம் நடைமுறைப்படுத்தப்படாமல் 8 உயிர்கள் பலியானதற்கு முதலமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். இதனிடையே சட்டப்பேரவை கூடியதால் தான் ஆன்லைன் சூதாட்டத்திற்கு தடை விதிக்கும் அவசர சட்டத்திற்கு அரசாணை வெளியிடப்படவில்லை என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி விளக்கம் அளித்துள்ளார். சென்னை ஆளுநர் மாளிகையில் தமிழக ஆளுநர் RN ரவியை தமாக தலைவர் GK வாசன் சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய GK வாசன், திருவையாறு இசை விழாவில் பங்கேற்க தாம் ஆளுநருக்கு அழைப்பு விடுத்ததாக கூறினார். தற்போது தமிழக அரசியல் சூழல் குறித்து ஆளுநரிடம் விவாதித்ததாக GK வாசன் தெரிவித்தார். ஆளுநரின் செயல்பாடுகளை அரசியலாக்குவது ஏற்புடையதல்ல என்றும் GK வாசன் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் கட்டுப்பாட்டிலிருந்து இந்து ஆலயங்கள் மற்றும் மத அமைப்புகளை விடுவிக்க கோரி முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி கடிதம் எழுதியுள்ளார். இதுகுறித்து அவர் எழுதியுள்ள கடிதத்தில், தமிழகத்தில் நீண்ட காலமாக இந்து ஆலயங்கள் மற்றும் மத அமைப்புகள் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அவ்வாறு இருப்பது இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 25 மற்றும் 26 ஆகியவற்றிற்கு எதிரானது என குறிப்பிட்டுள்ள சுப்பிரமணியன் சுவாமி, இது தொடர்பாக 2014ஆம் ஆண்டு தாம் தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை மேற்கோள் காட்டியுள்ளார். கொடநாடு கொலை வழக்கு உதகை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வரவுள்ளது. கொடநாடு எஸ்டேட் பங்களாவில் கடந்த 2017ஆம் ஆண்டு காவலாளி கொலை மற்றும் கொள்ளை வழக்கை CBCID போலீசார் விசாரித்து வருகின்றனர். இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஜயான், வாளையாறு மனோஜ் உள்ளிட்ட 10 பேரும் ஜாமீனில் உள்ளனர். வழக்கு விசாரணையை தீவிரப்படுத்தும் வகையில் CBCID SP மாதவன் தலைமையில் 49 பேர் அடங்கிய தனிப்படை அமைக்கப்பட்டது. இந்நிலையில் கொடநாடு வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. அப்போது ஜாமீனில் உள்ள 10 பேரும் உதகை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். அதிமுக பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து சசிகலாவை நீக்கியது செல்லும் என்று சென்னை உரிமையியல் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணையை சென்னை உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்துள்ளது. சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலா சிறைக்கு சென்ற பிறகு பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். இதனை எதிர்த்து அவர் தாக்கல் செய்த மனுவை சென்னை உரிமையியல் நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. அதனைத் தொடர்ந்து அவர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு நீதிபதி S. சவுந்தர் முன்பு விசாரணைக்கு வந்தது.
விசாரித்தது. அப்போது இந்த வழக்கை தனி நீதிபதி விசாரிப்பதா அல்லது இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு விசாரிப்பதா என்ற வாதம் நடைபெற்ற பின்பு தேதி குறிப்பிடாமல் வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது. தமிழ் மொழி இலக்கியத்திறன் அறிவுத் தேர்வில் வெற்றி பெற்ற 1500 மாணவர்களுக்கு 2 ஆண்டுகளுக்கு 1500 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். 2,50,000 மாணவ செல்வங்கள் இந்த தேர்வை எழுதியிருக்கின்றார்கள். மாண்புமிகு தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் அண்ணனுடைய அந்த அறிவிப்பு என்பது இது போன்ற தேர்வுகள் மூலமாக தமிழ் மொழியின் மீதான அந்த சிறப்பை இந்த வயதிலே நம்முடைய மாணவ செல்வங்களுடைய மனதில் பதிய வைக்கின்ற அளவிற்கு இதிலிருந்து ஒரு 1500 பேரை தேர்வு செய்து அவர்களுக்கு மாதம் 1500 ரூபாய் வீதம் என்கின்ற அந்த ஊக்கத்தொகையை 2 வருடங்களுக்கு தொடர்ந்து வழங்குவோம் என்று சொல்லியிருக்கின்றார். சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனை பொறியாளர்கள் 2 பேர் தற்காலிகமாக பணி நீக்கம் செய்யப்பட்டனர். சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் கடந்த 29ஆம் தேதி நலத்திட்டங்களை துவக்கி வைக்க சென்ற மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் மின்தூக்கி பழுதானதால் அதில் மாட்டிக்கொண்டார். பின்னர் அவர் அவசரகால கதவு வழியாக மீட்கப்பட்டார். இந்த சம்பவத்தின் எதிரொலியாக மின்தூக்கிகளை பராமரிப்பதில் மெத்தனம் காட்டியதாக பொதுப்பணித்துறை உதவி செயற்பொறியாளர் டி. சசீந்தரன், உதவி பொறியாளர் கலைவாணி ஆகிய இருவரும் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். தேர்தல் வேட்புமனுவில் கல்வித் தொகுதி குறித்து தவறான தகவலை தெரிவித்ததாக புதுச்சேரி முன்னாள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் மீதான வழக்கை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2012ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் தாக்கல் செய்த வேட்புமனுவில் மல்லாடி கிருஷ்ணராவ் பொய்யான தகவலை தெரிவித்ததாக வழக்கு தொடரப்பட்டது. இதனை ரத்து செய்யக்கோரி தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் விசாரித்தது. அப்போது புகார் காலதாமதமாக அளிக்கப்பட்டுள்ளதாக கூறி மல்லாடி கிருஷ்ணராவ் மீதான வழக்கை ரத்து செய்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. புதுச்சேரி அரசின் புதுப்பிக்கவல்ல எரிசக்தி முகமை சார்பில் கோ எலக்ட்ரிக் மின்சார வாகன கண்காட்சி காமராஜர் மண்டபத்தில் நடைபெற்றது. இதனை தொடங்கி வைத்து பார்வையிட்ட முதலமைச்சர் ரங்கசாமி மின்சார வாகனங்களை பயன்பாட்டு அதிகரித்து புதுச்சேரியை ஒரு புகையில்லா மாநிலமாக மாற்ற வேண்டும் என்பதே அரசின் எண்ணம் என்றார். மணக்குள விநாயகர் கோவிலுக்கு புதிய யானை வாங்கப்படுமா என்ற செய்தியாளரின் கேள்விக்கு அரசு யானையை வாங்குவதில்லை என்றும் கோயில் நிர்வாகமே முடிவு எடுக்கும் என்றும் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். திருவண்ணாமலையில் வரும் 6ஆம் தேதி கார்த்திகை தீப திருவிழா நடைபெறவுள்ளது. இதனையொட்டி கோயில் வளாகம் மற்றும் கிரிவல பாதையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து டிஜிபி சைலேந்திரபாபு ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கார்த்திகை தீப திருவிழாவிற்கு 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருவார்கள் என்பதால் திருவண்ணாமலை நகருக்கு உள்ளே வரும் 4 முக்கிய சாலைகளில் வாகன தணிக்கை நடைபெறும் என்றும் 12,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாகவும் கூறினார். பக்தர்களுக்கு பார்கோடு வசதியுடன் கூடிய பாஸ் வழங்கப்படும் என்றும் போலி பாஸ் பெற்று வருவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் டிஜிபி சைலேந்திரபாபு எச்சரித்தார். சென்னை மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு வரும் சனிக்கிழமை முழு வேலை நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக சென்னை மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு தொடர் விடுமுறை அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் அப்பணி நாட்களை ஈடு செய்யும் விதமாக சென்னை மாவட்டத்தில் உள்ள அனைத்து உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை சனிக்கிழமை செயல்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினம் திங்கட்கிழமை பாடவேளையை பின்பற்ற சென்னை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உத்தரவிட்டுள்ளார். ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கு வகுப்பு கிடையாது என்பது குறிப்பிடத்தக்கது. ஒசூர் அருகே மான்களை வேட்டையாடிய தனியார் ஹோட்டல் மேலாளர் உள்ளிட்ட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். ஒசூர் அருகே உள்ள குள்ளட்டி வனப்பகுதியையொட்டியுள்ள ஹோட்டலில் மான்கறி சமைக்கப்படுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதுகுறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் அங்கு மான்களை வேட்டையாடி உணவு சமைக்கப்பட்டு வந்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து ஹோட்டல் மேலாளர் பிரசாந்த் உள்ளிட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். மேலும் 3 பேருக்கும் தலா 40,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. சென்னை மாநகராட்சியில் 14,897 பேர் பணிபுரிந்து வரும் நிலையில் பணியாளர்களின் சரியான வருகை நேரத்தை உறுதி செய்யும் வகையில் பயோமெட்ரிக் முறையில் பதிவு செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதனையொட்டி முகப்பதிவு முறையில் பதிவு செய்ய 315 அலுவலகங்களில் இயந்திரங்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இது தவிர நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள், நகர்ப்புற சமுதாய நல மையங்களிலும் பயோமெட்ரிக் முறையிலான வருகை பதிவு மேற்கொள்ள 184 இயந்திரங்கள் கொள்முதல் செய்யப்பட்டு பொருத்தப்பட உள்ளன.
சென்னை தரமணியில் வேனில் இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் படுகாயமடைந்த 2 மாணவர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். தரமணியைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் பிரவீன் இருசக்கர வாகனத்தை ஓட்ட 12ஆம் வகுப்பு மாணவர் ஹரிஹரன் பின்னால் அமர்ந்து வாகனம் எவ்வளவு வேகமாக செல்கிறது என்பதை வீடியோ பதிவு செய்துள்ளார். சுமார் 100 கிலோமீட்டர் வேகத்தில் இருசக்கர வாகனம் அதிவேகமாக சென்றபோது வேன் மோதியுள்ளது. இதில் பலத்த காயமடைந்த 2 மாணவர்களும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். வேன் ஓட்டுநரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். ஊட்டியில் குறும்பட விழா இன்று தொடங்கவுள்ளது. அசெம்பிளி ரூம்ஸ் அரசு திரையரங்கில் 5வது ஆண்டு குறும்பட விழா 3 நாட்கள் நடைபெறவுள்ளது. இதில் ஆப்கானிஸ்தான், துருக்கி, சீனா, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட 30 நாடுகளிலிருந்து 130 குறும்படங்கள் திரையிடப்பட உள்ளன. சிறந்த திரைப்படம், சிறந்த இயக்குநர் மற்றும் சிறந்த நடிகருக்கான விருதுகள் விழாவின் நிறைவு நாளான வரும் ஞாயிற்றுக்கிழமை வழங்கப்பட உள்ளது. மதுரையில் 545 கோடி ரூபாய் செலவில் தல்லாகுளம் முதல் செட்டிக்குளம் வரை மேம்பாலம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தல்லாகுளம் பகுதியில் பாலத்தில் துளையிடும் பணிகள் நடைபெற்றபோது கீழே சாலையில் சென்ற வாகன ஓட்டிகள் மீது கற்கள் விழுந்து விபத்து ஏற்பட்டது. இதில் 2 பேருக்கு பலத்த காயம் ஏற்பட்ட நிலையில் இருவரும் சிகிச்சைக்காக அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். G20 அமைப்புக்கு இந்தியா தலைமையேற்றுள்ளதையொட்டி நாடு முழுவதும் உள்ள 100 பாரம்பரிய சின்னங்கள் மின்னொளியில் ஒளிர செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி தஞ்சாவூர் பெரிய கோயில் மின்னொளியில் ஒளிர்ந்தது. இதேபோல சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினத்தை கொண்டாடும் வகையில் சென்னை ரிப்பன் மாளிகை மற்றும் நேப்பியர் பாலம் ஊதா நிறத்தில் மின்னொளி விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு காட்சியளித்தது. குஜராத் மாநிலத்தில் 89 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு முதற்கட்ட தேர்தல் நேற்று நடைபெற்றது. காலை 8 மணிக்கு துவங்கிய வாக்குப்பதிவு மாலை 5 மணி வரை நடைபெற்றது. வாக்குப்பதிவு நடந்த 19 மாவட்டங்களில் எந்தவிதமான அசம்பாவித சம்பவங்களும் நடைபெறவில்லை என மாநில தேர்தல் ஆணைய அதிகாரி பாரதி தெரிவித்துள்ளார். முதற்கட்ட வாக்குப்பதிவில் சுமார் 60.20% வாக்குகள் பதிவானதாக இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. டபி மாவட்டத்தில் அதிகபட்சமாக 72.32% வாக்குகள் பதிவாகியுள்ளன. குஜராத்தில் மீதமுள்ள 93 தொகுதிகளுக்கு வரும் 5ஆம் தேதி 2ஆம் கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. வாக்கு எண்ணிக்கை 8ஆம் தேதி நடைபெறுகிறது. குஜராத் மாநிலத்தில் 2ஆம் கட்ட தேர்தலுக்காக அகமதாபாத்தில் 50 கிலோமீட்டர் பேரணியாக சென்று பிரதமர் மோடி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். 2ஆம் கட்ட தேர்தல் வரும் 5ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அகமதாபாத் நகரில் பிரதமர் மோடி பேரணியாக சென்று வாக்கு சேகரித்தார். 16 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய 50 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த பேரணி நடைபெற்றது. சாலையில் இருபுறமும் ஏராளமான பாஜக தொண்டர்கள் திரண்டு பிரதமர் மோடியை வரவேற்றனர். அவர்களை பார்த்து பிரதமர் மோடி கையசைத்தபடி வாக்கு சேகரித்தார். டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி வரலாற்றில் போட்டியின் முதல் நாளில் 500 ரன்களுக்கு மேல் குவித்த அணி என்ற சாதனையை இங்கிலாந்து அணி படைத்துள்ளது. ராவல்பிண்டியில் நடைபெறும் பாகிஸ்தானுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் டாஸ் வென்று பேட்டிங்கை தேர்வு செய்த இங்கிலாந்து அணியின் தொடக்க வீரர்களாக களமிறங்கிய ஜாக் கிரவுலி, பென்டக்ட் அதிரடியாக விளையாடி சதமடித்தனர். பின்னர் களமிறங்கிய போப், ஹாரி புரூக் ஆகியோரும் சதம் விளாசினர். இதனால் டெஸ்ட் கிரிக்கெட்டில் முதன்முறையாக முதல் நாள் ஆட்டத்தில் 4 வீரர்கள் சதமடித்த பெருமை இங்கிலாந்து அணிக்கு கிடைத்தது. 4வரின் சதத்தால் இங்கிலாந்து அணி முதல் நாள் முடிவில் 4 விக்கெட் இழப்பிற்கு 506 ரன்கள் குவித்துள்ளது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் குரூப் எஃப் பிரிவில் குரோஷியா மற்றும் பெல்ஜியம் அணிகள் மோதின. ஆட்டத்தின் இறுதி வரை இரு அணிகளும் கோல் அடிக்க முடியாததால் கோல் எதுவுமின்றி ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. இதனால் குரூப் எஃப் பிரிவில் 5 புள்ளிகள் பெற்று 2ஆம் இடம் பெற்ற குரோஷியா அணி காலிறுதிக்கு முந்தைய 2வது சுற்றுக்கு தகுதி பெற்றது. 4 புள்ளிகள் பெற்ற பெல்ஜியம் அணி உலகக்கோப்பை தொடரிலிருந்து வெளியேறியது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் குரூப் எஃப் பிரிவில் நடந்த மற்றொரு போட்டியில் கனடா, மொராக்கோ அணிகள் மோதின. ஆட்டத்தின் முதல் பாதியில் 4 மற்றும் 23வது நிமிடங்களில் மொராக்கோ வீரர்கள் ஹக்கீம் ஜியேச், யூசப் ஹெயின் நெசிரி ஆகியோர் அடுத்தடுத்து கோல் அடித்தனர். 40வது நிமிடத்தில் மொராக்கோ வீரர் நயீம் சேம் சைட் கோல் அடித்ததால் எதிரணியான கனடாவுக்கு ஒரு கோல் கிடைத்தது. ஆட்டத்தின் இறுதியில் 2-1 என்ற கோல் கணக்கில் மொராக்கோ அணி வெற்றி பெற்று 7 புள்ளிகளுடன் 2வது சுற்றுக்கு முன்னேறியது. கனடா அணி உலகக்கோப்பை தொடரிலிருந்து வெளியேறியது. இதனிடையே கால்பந்து உலகக்கோப்பை தொடரில் குரூப் சுற்று லீக் போட்டிகள் இன்றுடன் நிறைவு பெறவுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற தேர்தலில் வலுவான கூட்டணியுடன் 40 தொகுதிகளையும் கைப்பற்றுவோம். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதி. ஆன்லைன் ரம்மி தடை சட்ட மசோதா மீது நடவடிக்கை எடுப்பதாக ஆளுநர் உறுதி. தமிழக ஆளுநர் RN ரவியை சந்தித்த பிறகு அமைச்சர் ரகுபதி பேட்டி. தமிழக அரசின் கட்டுப்பாட்டிலிருந்து இந்து ஆலயங்கள், மத அமைப்புகளை விடுவிக்க வேண்டும். முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி கடிதம்.
திருவண்ணாமலை கார்த்திகை தீப விழா ஏற்பாடுகளை நேரில் ஆய்வு செய்தார் டிஜிபி சைலேந்திர பாபு. 12,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் எனவும் தகவல். குஜராத்தில் முதல் கட்ட தேர்தலில் 61% வாக்குகள் பதிவு. இரண்டாம் கட்ட தேர்தலுக்காக 50 கிலோமீட்டர் பேரணியாக சென்று வாக்கு சேகரித்தார் பிரதமர் மோடி. கால்பந்து உலகக்கோப்பை தொடரில் குரூப் சுற்று லீக் போட்டிகள் இன்றுடன் நிறைவு. இரவு நடைபெறும் 4 போட்டிகளில் அணிகள் பல பரீட்சை. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன.